ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா ஹவு டு பிகம் யூஐ டெவலப்பருங்கிறத பற்றி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் யூஐனா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் யூஐ டெவலப்பர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். யூஐங்கிறது என்னென்னா யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பிங்குள்ளே வருது. ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இப்போ நீங்கள் தான் ஒரு கிளைண்ட்னா, ஸோ நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி என்னோடய கம்பெனிக்கான பிஸ்னஸ் வெப்சைட் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஐடியாஸை நீங்கள் சொல்லுவீங்க. அதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அதுக்கு பின்னாடி லாங்குவேஜஸ் எல்லாம் போட்டு உங்களோட டிசைன்ஸை அவங்க மேக் பண்ணி உங்களுக்கு வெப்சைட் வந்து லே அவுட்டாக தருவாங்க, இல்லை வெப்சைட் ஃபோல்டு வெப்சைட்டாக தருவாங்க. ஸோ இந்த அப்படிப்பட்ட ஜாபாக இருக்க இந்த யூஐ டெவலப்பர் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் யூஐ டெவலப்பருங்கிறது தான். ஸோ யூஐ டெவலப்பருங்கிறதுனா தனியாலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரும் யூஐ டெவலப்பரும் ஓரளவு சேம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டாக இருக்கீங்க, ஒரு வெப்சைட் மேக் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யார்கிட்ட சொல்வீங்க பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் இல்லை யூஐ டிசைனர்கிட்ட சொல்வீங்க. அவங்க வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து இப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லி ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு போய் யூஐ டெவலப்பர் வந்து கோடிங்ஸ் வந்து எந்தெந்த கோடிங் எங்கெங்கே ஃபிட் ஆகுங்கிறத அவங்க செட் பண்ணுவாங்க. செட் பண்ண இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து அதுக்கு தேவையான கோடிங்ஸ் எல்லாம் மேக் பண்ணி உங்களுக்கு வந்து ஹோல் வெப்சைட்ஸை அவங்க க்ரியேட் பண்ணி தருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வேணும்னாலும் பேக்ரவுண்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன் என்ன பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூஐ டெவலப்பர் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஸோ டிஃப்ரென்ஸ்னு சொல்லணும்னா நான் உங்களுக்கு அந்த ஸ்கெட்ச் மாதிரி போட்டு காட்ட தான் புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், இன்ட்ராக்ஷன் டிசைன், விஷுவல் டிசைன் அதெல்லாமே வந்து யூஐ டெவலப்பருக்குள்ளே வருது. அப்போது இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இது வந்து இன்ட்ராக்ஷன் டிசைன். அதாவது நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பண்ணுற வேலை மட்டும் இல்லை, நம்மளால் வந்து யூஐ டிசைனர் செய்கிற வேலையும் நம்ம பாதி செய்யணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ க்ரியேட்டிவ் ஸ்கில்லும் கண்டிப்பாக அது இந்த ஜாபுக்கு தேவையானது விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் யூஐ டெவலப்பர் கரியர் அண்ட் டெக்னாலஜியில் வந்து எந்தளவுக்கு இது வந்து க்ரோனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃப்ளோ சார்ட் ஆஃப் தி கரியர் பார்த்துன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஐ ரிசர்ச்சர், டிசைனர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் எல்லாமே வந்து ஃபுல் ஸ்டாக் டிசைனருக்குள்ளே வருவாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டிசைனர் ஆகணும்னா நீங்கள் இந்த 3 விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் அந்த மாதிரிலாம் வரும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் ஸ்கில்ஸ் ஃபார் யூஐ டெவலப்பர். ஸோ காமன் ஸ்கில்ஸ்னு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது போக வந்து உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் ஸ்கில், யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்கில், HTML5, HTML, ஜாவாஸ்கிரிப்ட், jQuery சொல்லி நிறையா ஸ்கில்ஸ் வந்து முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அது போக மிச்ச ஸ்கில் தான் வந்து 50% வந்து ஆக்குபை ஆகும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பேரிஷன், யூஐ டிசைனுக்கும் வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது தான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஐ டிசைனர் யூஎக்ஸ் டிசைனருக்கான தேவையான விஷயங்கள் வந்து மொத்தமாக அதிகமாக க்ரியேட்டிவாக திங்காக தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்காது. அதே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் சொல்லணும்னா அடாப் ஃபோட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டரு, இன்டிசைன், ஸ்கெட்ச், இன்வெஷன் இந்த மாதிரி வந்து நிறையா ஹாபீஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து இந்த யூஐஎக்ஸ் டிசைனருக்கு தேவையானதாக இருக்கும். ஸோ அது இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ MBA, MCA, BE பிடெக் அந்த மாதிரி இதெல்லாம் படிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தால் போதும். ஸோ நாலேஜுன்னு பார்த்தீங்கன்னா HTML, ஜாவாஸ்கிரிப்ட், jQuery, அதே CSS நாலேஜு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா ட்ரைனிங் வந்து நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா வெப் டெவலப்பிங்கை பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கேதர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜாப் ரோல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ன ஜாப் ரோல் நான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வருவாங்க, கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிவிட்டு அதை டிசைனர் வந்து உங்கள்கிட்ட லே அவுட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை வந்து எந்தெந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுத்து அதை எப்படி டிசைன் பண்ணலான்னு சொல்லி உங்கள் வெப்சைட் மேக் பண்ணலான்னு சொல்லி பார்ப்பீங்க. ஸோ அது போக வந்து நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக வந்து நீங்கள் ஏதாவது ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பிங்கான தேவையான லாங்குவேஜஸும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷருக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் த சேலரி. ஃப்ரெஷருக்கு வந்து உங்களுக்கே தெரியும், ஸோ 1,50,000 2 lakh per annum வரை கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுவே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா, இதை நான் போல பார்த்து சொன்னது சென்னை, இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதே சென்னையில் வந்து எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 to 10 yearsக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 lakh per annum to 10 lakh per annum வரை கிடைக்கும்.